முக்கியமான இந்த தேர்தல் பரப்புரையிலே ஈடுபடுவதற்காக விஜய் கரூருக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாலை நேரத்திற்கு உள்ளாக அவர் வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இரவாகிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு கட்சியினுடைய நிர்வாகிகள் தற்பொழுதே அந்த மின் விளக்குகளை எல்லாம் பொருத்தி இருக்கின்றார்கள். மின்சார அந்த விளக்குகள் எல்லாம் ஒளிர தொடங்கி இருக்கின்றன. தொடர்ந்து தாவேகா தொண்டர்கள் உற்சாகத்தோடு விஜயினுடைய அந்த தேர்தல் சுற்றுப்பயணம் பேருந்தை முன்னும் பின்னுமாக அணிவகுத்து அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலிலே கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். கூட்டணிக்கு இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கட்சிகளும் வரவில்லை என்றாலும் கூட தனித்து தேர்தலை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. எனவே அவர்களை பொறுத்தவரை விஜய் என்ன சொல்லுகின்றாரோ அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. இது போன்ற கூட்டங்களில் விஜய் பங்கேற்கின்றார் என்னும் பொழுதே அந்த சுற்றுப்பயணத்திற்கு ஆயிரக்கணக்கிலே தாவேகா தொண்டர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரை விஜயினுடைய வருகை அவர்களுக்கு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் பொதுமக்களிலும் கணிசமானவர்கள் விஜய்க்கு ஆதரவாக தங்களுடைய நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும் என்று சொல்லக்கூடிய விதமாகத்தான் வரக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளிலும் பகல் பொழுதிலே வரக்கூடிய கூட்டத்தை காட்டிலும் மாலை நேரத்திலே தாவேகா கூட்டங்களுக்கு வரக்கூடிய தொண்டர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கின்றது. இப்போது கூட நாம் பார்க்கின்றோம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த பகுதியை வந்தடைந்து விட்டார். ஆனாலும் அவருடைய கரூர் மாவட்டத்திற்கு முதன்முறையாக தமிழக வெற்றி கழக கட்சியை தொடங்கிய பிறகு விஜய் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதியை நெருங்கிய பிறகும் விஜயனுடைய வாகனத்தை நிறுத்தி அதிலிருந்து அவர் மேலே ஏறி தொண்டர்களுக்கு முன்பாக பேசுவதற்கான ஒரு சூழல் இல்லாத வகையிலே பெரும் கூட்டம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எங்கு நோக்கினும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் என்பதாக நாமக்கல் இருந்தது, அதே போன்று கரூரும் இருக்கின்றது. விஜயினுடைய இந்த வரவை எதிர்பார்த்து வருகையை எதிர்நோக்கி கரூர் நகரத்திலே மக்கள் இந்த மாலை வேளையிலே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அங்கே தொடர்ந்து கொடிப்பாடல் இசைக்கப்படுகின்றது. உற்சாக வெள்ளத்திலே அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆர்ப்பரிப்போடு காத்திருக்கின்றார்கள். விஜயினுடைய வருகைக்காக அவர்கள் இன்று காலை முதலே காத்திருந்த நிலையில்தான் காலை நாமக்கல்லிலே தேர்தல் பரப்புரையை முடித்துக் கொண்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் செலவிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது கரூர் நகரத்தை வந்தடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே அவர் உரையாற்ற இருக்கின்றார். விஜய் வரக்கூடிய வாகனத்தை ஏராளமான தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டதன் காரணமாக வழக்கம் போன்று மிக மிக மெதுவாக ஒவ்வொரு அடியாக நகர்ந்துதான் அந்த தேர்தல் பரப்புரை வாகனம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் விஜய் அதே உற்சாகத்தோடு இன்று காலை சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது எந்த மாதிரியான உற்சாகத்தில் இருந்தாரோ அதே போன்ற ஒரு உற்சாகத்துடன் தான் இப்பொழுதும் விஜய் காணப்படுகின்றார். அடுத்த வாரம் சனிக்கிழமையும் தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கு செல்ல இருக்கின்றார். பிப்ரவரி மாதம் வரை அடுத்த ஆண்டு வரை தொடர்ந்து அடுத்த ஒரு 4-5 மாதங்களுக்கு அவருடைய தேர்தல் பரப்புரை என்பது தொடர இருக்கின்றது. ஒவ்வொரு வாரத்தினுடைய நிறைவு நாளிலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இதுபோன்று தொண்டர்களை சந்திக்க இருக்கின்றார், சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். ட்ரோன் காட்சி மூலமாக விஜய்க்காக கூடியிருக்கக்கூடிய அந்த பெரும் கூட்டத்தை பார்க்கின்றோம். இவ்வளவு பெரிய பெருங்கூட்டத்தை விஜய் கரூர் நகரத்திலே கூட்டியிருக்கின்றார். அங்க இருக்கக்கூடிய மாடிகளில் நின்று ஏராளமானவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வீதிகள் மூலமாகவே அந்த நேராக இருக்கக்கூடிய அந்த சாலை முழுவதுமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக நிறைந்து காணப்படுகின்றார்கள். இந்த தொண்டர்கள் எல்லாம் முதல் முறையாக விஜயை அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு தங்களுடைய நகருக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் வரவேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் விஜயை பொறுத்தவரை உற்சாகத்தோடு ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட வகையிலே வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் தொண்டர்களுக்கு முன்பாக பேச இருக்கின்றார். விஜய் பேசும் பொழுது ஒவ்வொரு நாளிலும் 2 பேசுகின்றார். இந்த செய்திகள் தான் அடுத்த ஒரு வாரத்திற்கான முக்கியமான அரசியல் களத்தின் பேசு பொருளாக மாற்றப்படுகின்றன. விஜயை பொறுத்தவரை மிகவும் நேர்த்தியாக திட்டமிட்டு இது போன்ற ஒரு தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகின்றார். அந்த அடிப்படையிலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய அந்த தேர்தல் பரப்புரையிலே எவற்றையெல்லாம் பேசினால் அது மக்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து கொண்டு அது போன்ற கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். கரூர் நகரமே தற்பொழுது ஒரு மக்கள் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகின்றது என்பதாகவே விஜய்க்காக பெரும் தொண்டர்கள் கூறியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.